கொடக்கருவாயா, டிபிரி, சொண்டி, சொட்ட, இப்படியான வார்த்தைகளை சொல்லி நம்ம பிறரை அழைக்கிறோமே, நம்ம யார அப்படி கூப்பிடுறோம் தெரியுமா? ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. உருவம் கொடுப்பவன் அல்லாஹ், உருவாக்குபவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நாம் கேலி செய்கிறோம். அவனுக்கு உருவம் கொடுப்பவன் அல்லாஹ். இது எந்த அளவுக்கு இது போயிடுச்சுன்னு சொன்னா, மவுத் அறிவிப்பு, மண்டபாபு மவுத் ஆயிட்டான், சொட்ட காஜா மவுத் ஆயிட்டான், டிபிரி ரியாஸ் மரணம் அடைந்து விட்டார், இப்படியாக சொல்லக்கூடிய ஒரு அடையாள பெயராக சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தருடைய பேரை நம்ம சொல்லி கூப்பிடுறோம், அழகான பேரை அவங்க வச்சிருப்பாங்க, அதோடு அவருடைய உடலில் இருக்கக்கூடிய குறையை சொல்லி நாம் அழைத்தோம் என்று சொன்னால் மனம் வருந்தி அவர் தனிமையிலே அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய கண்ணியத்தை இவன் கேவலப்படுத்தி விட்டான், என்கிட்ட இருக்கிற குறைய சொல்லி இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், என்னோட மனசு ரொம்ப வேதனைப்படுது, நான் ரொம்ப காயப்பட்டேன்னு சொல்லி தனிமையில உட்கார்ந்து அவர் அழுதுட்டாருன்னு சொன்னா அல்லாவுக்கும் அவனுக்கும் எந்த வித திரையும் இல்லை. அல்லாஹ் அவனுடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனா இருக்கிறான். சிந்திக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். யாருடைய உடலுடைய குறையை வைத்து அவர்களை கூப்பிடுவது தகாத ஒரு முறையாகும். அது போன்று செய்வதை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.